தமிழ்நாடு முழுவதும் கத்திரி வெயில் சுட்டெரித்து வரும் மாநிலத்தின் பல்வேறு இடங்களில் பெய்த கோடை மழையால் வெப்பம் தணிந்து இதமான சூழல் நிலவுகிறது. தமிழ்நாட்டில் அக்னி நட்சத்திரம் தொடங்கிய மே 6ஆம் தேதி முதலே மாநிலத்தின் பல்வேறு பகுதிகளில் விட்டு விட்டு மழை பெய்து வருகிறது. இதனால் சில நாட்களாக வழக்கத்தை விட வெப்பத்தின் தாக்கம் குறைந்துள்ளது. இந்நிலையில் மதுரை சுற்றுவட்டார பகுதிகளில் 2வது நாளாக கனமழை பெய்தது. கோரிப்பாளையம், தெப்பக்குளம், மாட்டுத்தாவணி, காளவாசல், அண்ணாநகர் உள்ளிட்ட பகுதிகளில் பெய்த மழையால் குளிர்ச்சியான சூழல் நிலவியது. கோரிப்பாளையம் தரைப்பாலத்தில் தண்ணீர் தேங்கியதால் வாகன ஓட்டிகள் சிரமத்திற்கு உள்ளாகினர். மதுரை மாநகரில் 2 நாட்களாக பெய்த கோடை மழை காரணமாக கிரேட்டர் பாலத்தில் மார்பளவுக்கு மழைநீர் தேங்கியது. இதனால் அந்த வழியாக சரக்கு வாகனத்தில் சென்ற பாடகர் குழுவினர் மழைநீரில் சிக்கிக் கொண்டனர். அவர்களை தீயணைப்பு வீரர்கள் கயிறு கட்டி மீட்டனர். அஞ்சு பேர் ஒரு பாட்டு பாடுறது கண்ணு தெரியாது. நான் நார்மலு. மொத்தம் 4 பேர் நார்மலு. மொத்தம் 5 பேர் டிரைவர் சேர்த்து. வண்டி சுத்தமாக ட்ரை ஆயிடுச்சு. எந்த ஊர்லேருந்து வந்திருக்கீங்க? நாமக்கல் இது. ஆனால் லோக்கல் எல்லாம் ஓட்டிக்கிட்டு இருப்போம். பாட்டு பாடுறது. இப்போ மதுரை முடித்து அடுத்த ஊருக்கு போகும்போது ஆரப்பாளையம் போகும்போது இங்கே மாட்டிடுச்சு. சிவகங்கை மாவட்டம் திருப்புவனம், மானாமதுரை சுற்றுவட்டார பகுதிகளில் 1 மணி நேரம் மிதமான மழை பெய்தது. திருப்புவனம் பகுதியில் கோடை வெயிலில் போதிய தண்ணீர் இல்லாமல் வெற்றிலை கொடிகள் கருகி வந்த நிலையில் தற்போது பெய்த மழையால் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்தனர். குளிர்ந்த மழை, நல்ல மழை பெஞ்சிருக்கு. நல்ல மழை பெஞ்சிருக்கு. நல்லா இருக்குது. இதாக இருக்குது. இன்னும் என்ன இந்த மழை வளர்க்க விவசாயம் பண்ண முடியுமா? விவசாயத்துக்கு ஆகும்ல. அப்போ நல்லா உழுவலாம், விவசாயம் பண்ணலாம். கோடை விவசாயத்துக்காகும். கத்திரி, பருத்தி, தென்னை மரம், கரும்பு எல்லாத்துக்குமே போதுமான மழை. திருச்சி மாநகரிலும் 2வது நாளாக கனமழை பெய்தது. தில்லைநகர், புத்தூர், உறையூர் உள்பட பல்வேறு பகுதிகளில் சுமார் 1 மணி நேரத்திற்கு மேலாக கனமழை பெய்ததால் மக்கள் மகிழ்ச்சியடைந்தனர். மணப்பாறை சுற்றுவட்டார பகுதிகளில் பலத்த இடி மின்னலுடன் பெய்த மழையால் இதமான சூழல் நிலவியது. சேலம் மாநகரில் 1 மணி நேரம் பலத்த மழை பெய்தது. இதனால் 10 நாட்களாக கோடை வெயிலால் தவித்து வந்த மக்களுக்கு இந்த மழை ஆறுதலை அளித்தது. சேலம் டவுன், அம்மாப்பேட்டை, அஸ்தம்பட்டி, குகை 5 ரோடு, ஜங்ஷன் உள்ளிட்ட பகுதிகளில் பெய்த மழையால் இதமான சூழல் நிலவியது. ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடி மற்றும் கமுதி சுற்றுவட்டாரங்களில் இடி மின்னலுடன் மழை பெய்தது. மழையின் போது பரமக்குடி அருகே கல்வேலி அமைக்கும் பணி ஈடுபட்டிருந்த போது மின்னல் தாக்கியதில் ஆதியனேந்தல் கிராமத்தைச் சேர்ந்த சத்யராஜ் என்பவர் உயிரிழந்தார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.